நம் உலகம் எதால ஆயிருக்குன்னா புற உலகம் உயிரற்ற உலகங்கள் பஞ்ச பூதங்களால் ஆயிருக்கு. அதே இந்த உயிருள்ள உலகம் எதால ஆயிருக்கு சொல்லுங்க, பஞ்ச நாராயணனால ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் என்னென்ன நாராயணர்கள் அப்படின்னு சொல்லலாம்னா, நமக்கு தெரிஞ்ச பிராண நாராயணன், ஆக்சிஜன் வேணும். வாயு நாராயணன், சர்க்குலேஷன் எல்லாம், பிளட் எல்லாம் சுத்தணும் இல்லையா, டைஜஷன்லாம் நடக்கிறதெல்லாம் வாயு நாராயணன். ஜல நாராயணன், ஜலம் இல்லாம பாடியில ஒண்ணுமே நடக்காது. சூரிய நாராயணன்கிறது எனர்ஜிக்காக கொடுக்கப்பட்ட நாராயணன். சித் நாராயணன்கிறது உயிர். ஸோ இப்போ இது 5 நாராயணர்களும் சேர்ந்து இந்த உடல் ஒரு ஷேப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு நாராயண ஸ்வரூபம் தான். இது எப்படிங்கிறத நம்மளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமம், நாராயண சூக்தம் இதெல்லாம் வச்சு அடுத்ததுல காக்கிவா. இந்த நாராயணன்னா என்ன டெஃபினிஷன்? ஒரு ஆளா, ஒரு தனி ஒரு தெய்வமா அப்படின்னு தான் இருக்கான்னா இல்ல. நர அயனம் இதான் பிரித்து பார்த்தீங்கன்னா, நரன்னா யூனிட் லைஃப், அதாவது செல்லுன்னு சொல்லலாம், நுண்ணுயிர்னு சொல்லலாம், முதல் உயிர் என்ன வேணா சொல்லலாம். ஓகேவா? நம்ம இதுல முதல் உயிர் ஃபர்ஸ்ட் லைஃப் எது? ஜைகோட்டுங்கிற ஒரு நுண்ணுயிர். இதுலேருந்து வந்தது தான் இந்த 10 ட்ரில்லியன் செல். நம்ம ஒரு பாடியை பார்க்குறோம், இந்த உடல் ரீதியாக மூஞ்செல்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் அது ஒரு செல்லுலேருந்து வந்த ஒரு நாராயணன் தான். இப்போ அவதார நாராயணனுக்கு நம்ம ஒரு உயிர் நாராயணனுக்கு என்ன வித்தியாசம்னா, அவதார நாராயணன்னா உணர்வு பூர்வம் வரும். நமக்கு 3 வகை உண்டு: உணர்ச்சி லெவல், உயிர் லெவல், உணர்வு லெவல். நம்ம அறிந்தது உணர்ச்சி லெவல், துடிக்கும் போது உயிர் லெவல்னு சொல்லுவோம். உணர்வு லெவல் சன நேரம் தான் போய் பார்க்க முடியும் உணர்வு. அது எப்படி போகணுங்கிறது தான் நம்மளுடைய பயணம். அது அப்புறம் தெரியப்படுத்துவோம். ஓகேவா? இப்போ நர அயனம், அயனம்னா ஒரு ஃபேப்ரிக், ஒரு துணி எப்படி ஒரு சிங்கிள் த்ரெட்டால் ஆயிருக்கோ, இந்த ஒரு நுண்ணுயிராலும் செல்னாலும் ஆனவை தான் நர அயனம். சேர்ந்தால்தான் அது ஒரு நாராயணமா பார்க்கணும். எல்லா நுண்ணுயிர்களும் நாராயணனோட வெளிப்பாடுன்னு நாராயண சுத்தத்தை கிளீனா சொல்லி எல்லா ஸ்லோகத்திலையும் அதான் சொல்றது. வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் சயின்ஸ் தான் அதெல்லாம் பேசுறது. என்ன பொங்கல் மாதிரி ஒரு மகர சங்கராந்தி நீ செலிப்ரேட் பண்ணி அது சூரிய நாராயணனை கொண்டாடல, சல்யூட் பண்றோம், நமஸ்கரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் எல்லாம் சொல்லலாம். சூரிய நாராயணர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளிப்புறத்துல சூரியனை கேப்சர் பண்றது என்ன? தாவரங்கள் குளோரோஃபில்னு ஒரு இதை வச்சுட்டு சூரிய கதிரை எடுத்து ஒரு சீடு, ஒரு இதுவா மாத்துறது. சீடுனா எது? விதைகளா மாத்துறது. அந்த விதைகள் தான் நம்ம உணவா சாப்பிட்றோம். இது அரிசி ஒரு விதை, கோதுமை ஒரு விதை, பருப்புகள் தானியங்கள்லாம் ஒரு விதை. இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்றோம். எல்லாமே விதை தான் நம்ம சாப்பிட்டது. இந்த சன்லைட் அப்படி உள்ள போயிடுறது, சூரிய கதிர் இந்த உள்ள போய் அது எங்க மாறுது அப்படின்னா, உள்ள மைட்டோகாண்ட்ரியா, ஒரு செல் நுண்ணுயிர்லையும் மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி கன்வெர்ட்டர் அவர் என்ன பண்ணுவார், இந்த சன்லைட்டை அப்படி உடைத்து எடுத்து ஏடிபின்னு மாற்றி உடலுக்கு நமக்கு வேண்டிய எனர்ஜியா மாத்துறாரு. ஓகேவா? ஸோ அந்த சன்லைட் தான் உள்ளேயும் போய் சன்லைட் நமக்கு எனர்ஜியா மாறும். ஓகேவா? இந்த சூரிய வெளிப்புறம் இருக்கிற சூரிய நாராயணரை நம்ம விவசாயிகள் நிறைய பேர்